ஹாய் ஆல், ஆரம்பிக்கலாமா? க்ளீனிங் ரொட்டீன். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த பட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி வரும்போது இந்த ஓனர் சொன்னார், நாங்கள் ப்ரொஃபஷனல் க்ளீனர் வச்சு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் நான் வந்து பார்க்கும்போது அதுக்கான எந்த அடையாளமுமே இல்லை. முக்கியமாக இந்த கிளாஸஸோட மேலே எட்ஜெலாம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் தண்ணி ஒழுகி வரும்ல, அந்த அச்சு எல்லாமே இருந்தது. என்ன தான் ப்ரொஃபஷனல் க்ளீனிங்கோன்ட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டேங்க. இன்றைக்கி நான் அந்த கிளாஸில் க்ளீன் பண்ண போகும்போது தான் அந்த கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுது. இப்போவாது பரவாயில்ல, வெதர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வெதர்லேயே பார்த்திங்க அப்படின்னா என்னால் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் நின்று க்ளீன் பண்ண முடியல. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹைட்டுக்கு மேலே அந்த எட்ஜ் எல்லாமே சுத்தமாகவே எட்டலை. அப்போ க்ளீன் பண்ண வந்தவங்களும் இதே ஹைட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கள்ல. இப்போ கூட பரவாயில்ல, ஆனால் நாங்கள் குடி வர டைமில் ரொம்ப குளிராக தான் இருந்துச்சு. அவ்வளோ குளிரில் அவங்க இந்தளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம். இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஈஸியாக அந்த விஷயத்தை வேணால் பேசிக்கலாம், ஆனால் அதை பண்ணி பார்க்கும்போது அது கஷ்டம் என்னன்னே தெரியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. சர்வேஷும் அவரும் வெளியில் போயிட்டாங்க. மிதுல் தூங்கிட்டு இருந்தான். அதனால் ஜாலியாக இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு.